அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருத்தீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்போது சுமையா பின்த் கய்யாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை வாசிப்போம். என் அன்பு மகனே, என்னதான் சொல்கிறார் அவர்? அம்மா, நம்மை படைத்தது ஒரே இறைவனாம். நாம் அந்த ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிறார். சிலைகளை வணங்கக்கூடாது என தடுக்கிறார். பொய் கூடாது, விபச்சாரம் கூடாது என சொல்கிறார். முக்கியமாக மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், அவர்களுள் எஜமான் அடிமை என்னும் பேதமில்லை என்றும், பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை கொல்வது பாவம் என்றும் தெரிவிக்கிறார். அவற்றை கேட்டு தாயின் கண்கள் குளமாயின. ஆம், பாவம்தான், அது பெரும் பாவம். அடிமையாக வாழ்வை துவக்கியவர் அவர். அதனால் அடிமை வாழ்வின் அவலம் அவர் நன்றாக அறிந்திருந்த ஒன்று. தவிரவும் அவர் பெண் சிசு கொலைக்கு தப்பி பிழைத்த பெண்மணி. மகனே, எனக்கு முன் பிறந்த பெண்மகவுகளை என் தந்தை உயிருடன் புதைத்தாராம். இறைவனின் அருள் மூலம் அதற்கு பிறகு அவருடைய உள்ளத்தில் எங்கோ ஈரம் சுரந்திருக்க வேண்டும். என் மீது பாசமும் பரிவும் அவருக்கு ஏற்பட்டு என்னை கொல்லாமல் விட்டுவிட்டார். இல்லையெனில் உன் தந்தை யாசிருக்கு நான் மனைவியாகவும் ஆகியிருக்க முடியாது. இன்று நீ என்னை அம்மா என்றும் அழைத்திருக்க முடியாது. 7வது முஸ்லிமாக இஸ்லாத்தை ஏற்றார் சுமையா பின்த் கய்யாத் ரலியல்லாஹு அன்ஹா. யாசிர் இப்னு ஆமிர் என்பவர் யமன் நாட்டைச் சேர்ந்தவர். இவருடைய சகோதரர்களுள் ஒருவர் ஒரு நாள் காணாமல் போய்விட்டார். திருவிழா பார்க்க சென்றாரா, பாதை தவறி விட்டாரா என தெரியவில்லை. ஆனால் தொலைந்து விட்டார். தம் சகோதரர் மீது யாசிருக்கு அலாதி பாசம். கவலையுடன் அவரை தேடி புறப்பட்டார் யாசிர். கூடவே அவரின் இதர சகோதரர்களான ஹாரிஸ், மாலிக் இருவரும் நாங்களும் வருகிறோம் என்று இணைந்து கொண்டனர். ஊரூராய் குலம் கோத்திரமாய் தேடி தேடி திரிந்து மக்கா நகரை வந்தடைந்தனர் சகோதரர்கள். அது யாத்ரீகர்கள் வந்து போகும் ஊர். அடிமைகள் ஏராளமாய் விற்பனையாகும் நகரம். அங்கும் தங்களுடைய சகோதரர் அகப்படவில்லை என்றதும் அவ்வளவுதான், இனிமேல் நம் சகோதரர் கிடைக்க மாட்டார் என்று அவர்கள் முடிவுக்கு வந்தனர். பல ஊரை சுற்றி வந்திருந்த யாசிருக்கு மக்கா நகரம் மிகவும் பிடித்து போய்விட்டது. அந்த நகரை விட்டு செல்ல அவருக்கு மனமில்லை. சரி, இந்த ஊரிலேயே தங்கிவிடுவோம் என்று முடிவெடுத்து மக்காவில் தங்கிவிட்டார். ஹாரிஸும் மாலிக்கும் மட்டும் யமனுக்கு திரும்பி சென்றனர். கடவுச்சீட்டு, விசா போன்ற சம்பிரதாயமற்ற காலம் அது. ஆனால் அதற்கு பதிலாய் வேறொரு பிரச்சினை அப்போது அந்த அரபு பிரதேசத்தில் நடைமுறையில் இருந்தது. மக்காவில் உள்ள ஏதேனும் குலத்தைச் சேர்ந்தவர் அபயமளித்து உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டால் மட்டுமே வெளியூரைச் சேர்ந்தவர் அங்கு வாழ்ந்து குப்பை கொட்ட முடியும். இல்லை என்றால் நீ ஏன் வழியில் எச்சில் துப்பினாய் என்று ஏதாவது உப்புச்சப்பில்லாத விஷயமும் பெரும் பிரச்சனையாகி அது கொலையிலும் முடியலாம். யாசிர் இப்னு ஆமிருக்கு பனு மக்சூம் குலத்தைச் சேர்ந்த பெரும் புள்ளி அபூ ஹுதைஃபா இப்னு முகீரா நட்பு உடன்படிக்கை அளிக்க முன்வர மக்காவில் குடியமர்ந்தார் அவர். நாளாவட்டத்தில் யாசிர் மீது அபூ ஹுதைபாவுக்கு நல்ல அபிப்பிராயமும் நட்பும் ஏற்பட்டுவிட்டது. தம்மிடமிருந்த அடிமை சுமையா பின்த் கய்யாத்தை யாசிருக்கு மணமுடித்து வைத்தார் அபூ ஹுதைஃபா. சிறப்பான இல்லறம் அமைந்து அவர்களுக்கு மகன் பிறந்தார். அம்மார் என்று பெயரிட்டனர். அம்மாரும் வளர்ந்து பெரியவராகி வாலிபம் கடந்து 35 வயதை நெருங்கிய போதுதான் மக்காவில் அது நிகழ்ந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து இஸ்லாம் மீளெழுச்சியுற்றது. இஸ்லாமிய ஏகத்துவ செய்தியால் முதலில் கவரப்பட்ட சிலருள் அம்மாரும் ஒருவர். தோழர் அர்கமின் இல்லத்தினுள் நபி அவர்களை சந்தித்து செய்தி கேட்டு அறிந்த அம்மாருக்கு அந்த இறை செய்தியும் உண்மையும் ஏகத்துவமும் தெளிவாக புரிந்து போய் இஸ்லாத்தை ஏற்றார். அத்துடன் நிற்கவில்லை. தம் பெற்றோர் யாசிர், சுமையா இருவரையும் இஸ்லாத்திற்கு அழைத்தார். என் அன்பு மகனே, என்னதான் சொல்கிறார் அவர் என்ற விபரம் கேட்டார் சுமையா. அம்மா, அவர் நம்மை படைத்த இறைவனை மட்டும் வணங்கச் சொல்கிறார். சிலைகளை வணங்கக்கூடாது என தடுக்கிறார். பொய் பேசக்கூடாது என்றும் விபச்சாரம் செய்யக்கூடாது என்றும் சொல்கிறார். முக்கியமாக மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், அவர்களுள் எஜமான் அடிமை என்னும் பேதமில்லை என்றும், பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை கொல்வது பாவம் என்றும் தெரிவிக்கிறார்.
கேட்டுக்கொண்டிருந்த தாயின் கண்கள் குளமாயின. ஆம், பாவம்தான், அது பெரும் பாவம். எனக்கு முன் பிறந்த பெண்மகவுகளை என் தந்தை உயிருடன் புதைத்தாராம். இறைவனின் அருள் அவருடைய உள்ளத்தில் ஈரம் சுரக்க வைத்து என் மீது பாசமும் பரிவும் அவருக்கு ஏற்பட்டு என்னை கொல்லாமல் விட்டார். இல்லையெனில் உன் தந்தை யாசிருக்கு நான் மனைவியாகவும் ஆகியிருக்க முடியாது. இன்று நீ என்னை அம்மா என்றும் அழைத்திருக்க முடியாது. சுமையாவும் அவருடைய கணவர் யாசிர் இப்னு ஆமிரும் இஸ்லாத்தை ஏற்றனர். அக்குடும்பம் முஸ்லிம் குடும்பம் ஆனது. அவ்வளவுதான். அத்துடன் அவர்களுக்கு மக்காவில் குறைஷிகளிடம் இருந்த பாதுகாப்பு தொலைந்து போனது. குறைஷி குலத்தில் பிறந்த வில்லன்கள் பலர் இருந்தனர். அதில் குறிப்பிடத்தக்க மிக முக்கிய வில்லன் அபூ ஜஹில். யாசிருக்கு அடைக்கலம் அளித்தாரே அபூ ஹுதைஃபா இப்னுல் முகீரா அவருடைய பனு மக்சூம் குலத்தைச் சேர்ந்தவன். எந்த குலத்தின் நட்பு உடன்படிக்கை ஒரு காலத்தில் யாசிருக்கு அபயம் அளித்ததோ அதே உரிமை இப்பொழுது பன்மடங்கான சித்திரவதையாய் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் வந்து வாய்த்தது. இஸ்லாமாம், புது மார்க்கமாம், இனி யாரும் அதை நினைத்து கூட பார்க்க கூடாது என்று கங்கணம் கட்டிய அபூ ஜஹில் யாசிர் குடும்பத்தினர் மீது கொடுமையை கட்டவிழ்க்க உத்தரவிட்டான். பாலையின் கொடும் வெயிலில் மணலில் அவர்களை கிடத்தி கடலையைப் போல் வறுத்தெடுத்தார்கள். படிப்படியாய் சித்திரவதையை அதிகரித்து பார்த்தார்கள். அவை எவற்றுக்கும் அம்மூவரும் தளர்ந்து விடவில்லை. மாறாக உறுதிதான் நாளுக்கு நாள் அம்மூவருள் வலுப்பெற்று வந்தது. அந்த உறுதியை மேலும் அதிகரித்தது ஒரு சுப செய்தி. மக்காவின் சுட்டெருக்கும் பாலை வெயில் ஒரு நாள் அந்த எளிய வறிய குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன் மூவரையும் கொதிக்கும் மணலில் போட்டு வதைத்து கொடும் அக்கிரமம் புரிந்து கொண்டிருந்தனர் குறைஷிகள். கொடுமை தாழாமல் அம்மூவரும் கதறுவதை பார்த்து ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தது அக்கூட்டம். ஒரு நாள் 2 நாள் என்று அல்லாமல் அந்த கொடியவர்களுக்கு அது ஒரு தினசரி கலை நிகழ்ச்சி. அச்சமயம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வழியே சென்றவர்கள் இந்த கொடூரத்தை கண்டார்கள். இஸ்லாம் மீளெழுச்சி பெற்றிருந்த ஆரம்ப காலம் அது. நபி அவர்களே கூட பலவித இன்னல்களுக்கு ஆட்பட்டிருந்த தருணம். தலையிட்டு எவ்வித உதவியும் புரிய இயலாத கையறு நிலையில் அக்குடும்பத்தினரை விழித்து, பொறுமையுடன் இருங்கள், உங்களது இறுதி இலக்கு சொர்க்கம் என்று அறிவித்தார்கள். கொளுத்தும் வெயிலில் உயிர் துடிக்கும் ரணவலியில் கிடந்தவர்களுக்கு குளிர் நீராய் இதமளித்தது அந்த சுப செய்தி. அந்த குடும்பத்தினர் அனைவரும் மறுமையில் சென்று அடையப் போகும் இலக்கு எது என்பதை அழுத்தம் திருத்தமாய் தெரிவித்தது அந்த முன்னறிவிப்பு. ஒரு நாள் அத்தனை சித்திரவதையையும் மீறி, வலி வேதனை அத்தனையையும் தாண்டி சரிதான் போ என்பது போல் குறைஷியரை உதாசீனமாக பேசிவிட்டார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அது அபூ ஜஹிலை நிலைகுலைய செய்தது. ஆத்திரம் தலைக்கேற தன் கையில் இருந்த ஈட்டியை சுமையாவின் பிறப்புறுப்பில் பாய்ச்சி கொன்றான். கொதிக்கும் மணலில் கிடந்த அவரின் கணவர் யாசிரை நெஞ்சில் உதைத்து மிதித்தே கொன்றான். அவ்வளவு வெறி. பெற்றோரை ஒரே நேரத்தில் பறிகொடுப்பது கொடுமை. அதுவும் அவர்கள் இத்தகைய மிருக வெறிக்கு பலியாவது அவர்களுடைய மகன் அம்மாருக்கு எத்தகைய இழப்பு, சோகம். ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற பத்ரு போரில் அபூ ஜஹில் கொல்லப்பட்டான். அல்லாஹ்வின் தூதர் அம்மாரிடம் கூறினார்கள், உம் தாயை கொன்றவனை அல்லாஹ் கொன்றொழித்தான் என்று. இஸ்லாத்தை ஏற்றார்கள். கொடுமையை அனுபவித்தனர் என்று எழுதிவிடுகிறோம், படித்து விடுகிறோம். அதற்கு ஆட்பட்டு வாழ்வதும் மடிவதும் எழுத்திற்கு அப்பாற்பட்ட கொடூர வழி. அதை தாங்க எதிர்கொள்ள அவர்கள் மனதில் வீற்றிருந்தது ஈமான் மட்டுமே. அந்த ஈமானின் வலு எந்த அளவு நெஞ்சில் உரமேறி இருந்தால் அத்தனை கொடுமைகளையும் அத்தனை நாளும் அவர்கள் தாக்குப்பிடித்திருப்பார்கள். சிந்திக்க இதில் நிறைய சங்கதிகள் உள்ளன. இஸ்லாத்தின் மீளெழுச்சியின் முதல் 2 உயிர் தியாகிகளின் பெயர்கள் மக்கத்து சுடுமணலில் அன்று எழுதப்பட்டது. பின்னர் வரலாற்றிலும் முதல் பெண் உயிர் தியாகியாக பதிவானார் சுமையா பின்த் கய்யாத் ரலியல்லாஹு அன்ஹா.